வியட்நாம்க்கு அடுத்து எங்களோட டான்ஸ் ஹாலிடே பாண்டிச்சேரி. 3 டேஸ் ஒர்க் ஷாப் அண்ட் சைட் சீயிங் பிளான் பண்ணியிருந்தோம். எனக்கு பாண்டிச்சேரி பர்சனலா பிடிக்கும். 1 பீச், 2வது ஆரோவில். ஃபர்ஸ்ட் டே ரெசிடென்சி டவர்ஸ்ல எங்களுடைய ஒர்க் ஷாப் இருந்துச்சு. அது முடிச்சுட்டு ஜூக்குல நைட் சோஷியல்ஸ்க்காக போயிருந்தோம். ஸோ டான்ஸு, ஃபன்னு செம்மையா இருந்துச்சு. நெக்ஸ்ட் டே ஒர்க் ஷாப் முடிச்சுட்டு ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு ஒரு ஃப்ரெஞ்ச் ரெஸ்டாரண்ட் போயிருந்தோம். அங்கேருந்து ஃபுட் எல்லாமே ரொம்ப டெலிஷியஸா இருந்துச்சு. அத முடிச்சுட்டு ஆரோவில் போலான்னு பிளான் பண்ணோம். பட் டைம் ஆயிருச்சு. ஸோ நீங்க ஆரோவில் போற மாரி இருந்துச்சுன்னா, மார்னிங்கே பிளான் பண்ணுங்க. கோல்டன் மந்திர்ல மெடிடேஷன் பண்ணணும்னா, அட்வான்ஸ்டா நீங்க ஸ்லாட்ஸ் புக் பண்ணணும். 3 டே ஒயிட் டவுன்ல ஃபோட்டோ ஷூட்ஸ் வச்சிருந்தோம். ஸோ எங்க பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாரையுமே ஃபோட்டோஸ் எடுத்து ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். சண்டே நான் இமாக்குலேட் சர்ச்சுக்கு போயிருந்தேன். இது வந்து ரொம்ப ஏன்ஷியன்ட்டான சர்ச். அதுக்கு அப்படியே பேக் சைட்ல இருக்க சண்டே பஜார் போயிருந்தேன். பாண்டிச்சேரி சண்டே பஜார் போகணுன்ட்டு எனக்கு ரொம்பவே ஆசை. ஸோ இந்த டைம் நான் மிஸ் பண்ணாம போனேன். நெறைய திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அது முடிச்சு டைரக்ட்டா அரிக்கமேடு போட் ஹவுஸ் போயிருந்தோம். ஸோ மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்ல இந்த போட்டிங் போனது வந்து அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. எங்களுடைய பார்ட்டிசிபென்ட்ஸ் அரிக்கமேடு சுத்தி பார்க்கும்போது, நான் போட்லயே 2, 3 சோலோ ரைட் போயிருந்தேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராவே இருந்துச்சு. பாண்டிச்சேரியில 1 டேக்கு மேல பார்க்கறதுக்கு எதுவும் இல்லன்னு சொல்லுவாங்க. நம்பாதீங்க. பாண்டிச்சேரியில பார்க்கறதுக்கு நெறைய இடங்கள் இருக்கு. ஸோ எல்லாத்தையும் மிஸ் பண்ணாம பாருங்க, நீங்க பாண்டிச்சேரி போனீங்கன்னா.